அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஜனாதாவை தூக்கிக்கிட்டோ, ஜனாதாவை சுமந்து கொண்டோ, அல்லது ஜனாதா பின்னாடி அதில் பங்கெடுத்து கொண்டோ பேசிக்கிட்டு போறத அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார். ஜனாதாவை சுமந்து செல்லும் பொழுதும் ஜனாதாவிற்கு பின்தொடர்ந்து செல்லும் பொழுதும் வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அமைதியாக செல்லுங்க, மௌத்தினுடைய சிந்தனையோடு செல்லுங்க. நாளைக்கு நமக்கு இதான் நிலைமை, நாளைக்கு நமக்கு மௌத்து வரும் என்கின்ற அந்த மௌத்தினுடைய சிந்தனையோடு நீங்கள் செல்லுங்கள். அந்த மௌத்தை தூக்கி செல்லும் பொழுது, ஜனாதாவை தூக்கி செல்லும் பொழுது பேசவே கூடாது. ஜனாதாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் அதை சுமந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னாடி நடந்து வரக்கூடிய ஆட்களை பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா பேசிட்டு வர்றதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போற மாதிரி, ஏதோ ஒரு கல்யாண விசேஷத்துல ஊர்வலத்துல போற மாதிரி, ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய ஊர்வலத்துல போற மாதிரி ஒரு ஜனாதாவுல கலந்துக்கிட்டு பின்னாடி வரக்கூடிய ஆளு பேசிக்கிட்டு வர்றதை பார்க்கிறோம், சிரிச்சுக்கிட்டு வர்றதை பார்க்கிறோம். உலக காரியங்களை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் சிரித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜனாதாவை சுமந்தாலோ ஜனாதாவை பின்தொடர்ந்தாலோ அமைதியா போகணும், மௌத்தினுடைய சிந்தனையோடு போகணும். ஆனா இன்னைக்கு பேசுறதையும் சிரிக்கிறதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜனாதாவை அந்த மையவாடியில் அடக்கம் செய்கின்ற வரையிலும் வீணான பேச்சுகள் அங்க கூடாது. இப்ப ஜனாதாவை கபருஸ்தான்ல அடக்கம் பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடக்கம் பண்ற இடத்துல ஒரு 20 பேர் 30 பேர் நிக்கிறாங்கன்னா ஒதுங்கி நிற்கக்கூடிய சில மக்களை நாம அந்த மையவாடியிலேயே பார்க்கிறோம், கபருஸ்தான்லயே பார்க்கிறோம். கபருஸ்தான்ல நின்றுகிட்டு வீணான பேச்சுக்கள் பேசுவது, அரட்டை அடிப்பது, சிரிப்பது, இதெல்லாம் இன்றைய மையவாடிகள்ல நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஜனாதாவை தூக்கி சென்று அதை இறக்கி வைத்து அதை அடக்கம் செய்கின்ற வரையிலும் வீணான பேச்சுக்கள், வீணான சிரிப்புகள், வீணான நிலைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க, மௌத்தோடைய சிந்தனையோடும் அமைதியோடும் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ இது புகாரியில இடம்பெறும். அதே போன்று பெண்கள் ஜனாதாவை பின்தொடர்ந்து வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள் என்பதாக புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். மூணாவதாக, ஒரு ஜனாதா வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, நீங்கள் ஒரு ஜனாதாவை கண்டால் அது உங்களை கடந்து செல்லும் வரை அல்லது அந்த ஜனாதாவை கீழே இறக்கி வைக்கப்படும் வரை அந்த ஜனாதாவிற்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியில இடம்பெறுவதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்